நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச லுணகம்பேர பகுதியில் நடைபெற்ற விவசாயிகளுடனான சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். இப்போது அரசாங்கம் சொல்கின்றது விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு எங்களிடம் ஒரு சிறந்த தீர்வு இருக்கின்றது என்று. எந்த பிரச்சனையும் இல்லை, விவசாய மக்களுக்கு ஒரு வளமான யுகத்தை நாங்கள் உருவாக்கும் என்கின்றார்கள். அதனை எவ்வாறு உருவாக்கப் போகின்றார்கள்? நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கின்றார்கள். நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் போது வாக்குறுதி அளிக்கப்பட்ட 1 கிலோ நெல்லுக்கான 150 ரூபாய் கிடைக்கும் என்று இப்போது அரசாங்கம் சொல்கின்றது. கிடைக்கிறதா? எல்லாமே ஏமாற்று வேலை, எல்லாமே போய். அதன் பின்னர் இப்போது நம்மிடம் கேட்கின்றார்கள் இந்த குளங்களை கொஞ்சம் செப்பனிட்டு தாருங்கள் என்று. நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த நாட்டின் பாறை நீர்ப்பாசன திட்டம், நடுத்தர நீர்ப்பாசன திட்டம், சிறிய நீர்ப்பாசன திட்டம் மற்றும் புதிய நீர்ப்பாசன புனரமைப்பு திட்டங்களை உருவாக்கி பண்டை காலத்தை போல ஒரு நவீன குளம் மற்றும் அணைக்கட்டு கலாச்சாரத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தோம். இப்போது விவசாய மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் உள்ள ஒரே பதில் என்ன? நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க மட்டுமே. இப்போது இதனை ஒரு மந்திரம் போல ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கப் போகின்றோம் என்று. இதனால் விவசாயிகளுக்கு ஏதேனும் நன்மை ஏற்படுமா? நெல் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுமா? யானை மனித மோதல் தடுக்கப்படுமா? மின்சார வேலிகள் அமைக்கப்படுமா? அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் கிடைக்குமா? விவசாயிகளுக்கு களஞ்சிய அறைகள் தான் கட்டப்படுமா? விவசாயியின் துயரம் தீருமா? நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகரிக்கப்படுமா? பணவீக்கம் குறையுமா? பொருட்களின் விலைகள் குறையுமா? வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? ஏற்றுமதியை மையமாக கொண்ட உற்பத்தி அதிகரிக்குமா? ஏற்றுமதி வளர்ச்சி அடையுமா? ஆடை தொழிற்சாலைகள் தான் உருவாகுமா? மேலும் பல தொழிற்சாலைகள் உருவாக்கி உள்நாட்டு உற்பத்தி மேம்படுத்தப்படுமா?